எப்போவே வந்து 15 நாள் தான் எடுத்துக்குவாங்க. அதனால வந்து 22 நாளைக்கு முன்னாடி கொடுக்கறதுனால நமக்கு வந்துடும் அப்படின்னு நினைச்சிட்டு யூஏ சர்டிபிகேட் வருது அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க காத்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஜனவரி 5ஆம் தேதி தான் தகவல் வந்து எப்பா ஒருத்தர் தான் சொல்றீங்களே, யார் அந்த ஒருத்தர் சொல்ல மாட்டோம். கொலையா முந்திரிக்கா நரி நரி, யார் அந்த நரி சொல்ல மாட்டோம். அது வந்து அந்த அப்ளிகேஷனை வந்து நாங்க நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிறதா இல்லையாங்கிறத நாங்க டெல்லியில கேட்டு சொல்லணும். எங்க கேட்டு சொல்லணும்? அது வந்து தகவல் மற்றும் செய்தி ஒலிபரப்பு துறையினுடைய தலைவர்கிட்ட கேட்டு சொல்லணும். 10,000 கோடி 5,000 கோடி மனைவி மேல வழக்கு, அவர் மீது வழக்கு, அவர் பையன் மீது வழக்கு, ஜனநாயகம் சொல்லிட்டு வரவே கூடாது. காண்டம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மின். இன்னைக்கு நம்ம கூட முன்னாள் துணை ஆணையர் ராஜேந்திரன் சார் அவர்கள் தான். வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஜனநாயகன் படம் எப்படி போயிட்டு இருக்கு, என்னதான் நடக்குதுன்னு தெரியாம சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு ஒரே சுத்திட்டே இருக்கு. படம் வருமா வராதான்றது நிறைய பேர் டவுட்ல இருக்காங்க. படம் வரும், படம் வரும், அதோட நம்ம நிறுத்திக்கலாம் இருக்கிறேன். ஆனா வராதுன்னு சொல்ல முடியாது என்னால. ஏன்னா இதுல மட்டும் அரசியல் இருப்பதை வந்து மறைமுகமா லேசா நமக்கு தெரியுது. இது வந்து மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை, அவங்க தான் வந்து தணிக்கை குழுவை கையில் வச்சிருக்காங்க. ஸோ தணிக்கை குழுவை கையில் வச்சிருக்கிற பெரும்பான்மையான நபர்கள் 16 நபர்ல 15 பேர் பார்த்துட்டாங்க, படத்தை பார்த்துட்டாங்க. படத்தை பார்த்துட்டு கிட்டத்தட்ட வந்து டிசம்பர் 18ஆம் தேதி அன்னைக்கு இந்த படம் வந்து அவங்க தணிக்கை குழுவுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. ஏன்னா வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகணும். அப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட இதில் ஒரு 9 நாள், அதில் ஒரு 13 நாள், இவன் 13 ஒரு 9 22 நாளைக்கு முன்னாடி நம்ம கொடுத்துட்டோம்னா எப்போவே வந்து 15 நாள் தான் எடுத்துக்குவாங்க. அதனால வந்து 22 நாளைக்கு முன்னாடி கொடுக்கறதுனால நமக்கு வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த படத்துடைய தயாரிப்பாளர் எதுங்க கேவிஎன் ப்ரொடக்ஷனுடைய உரிமையாளர் திரு வெங்கட் நாராயணன் வந்து என்ன செய்கிறாரு, அவங்க குழுவினரோட போய் சமைப்பிக்கிறாரு. சமைக்கும் போது டிசம்பர் 22 கிட்டத்தட்ட தணிக்கை குழு வந்து படம் பார்த்து முடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட பெரும்பான்மையினர் ஒருத்தரை தவிர மற்றவங்கலாம் வந்து ஓகே சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லும்போது ஆனால் ஒன்று சொல்கிறாங்க, யூஏ 16, அதாவது அதாவது 16 வயதுக்கு நிரம்பியவர்கள் தான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் நான் கொடுக்க போகிறோம். அது கொடுத்துட்டாலே நீங்கள் அந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ யூஏ சர்டிஃபிகேட்டு வருது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க காத்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஜனவரி 5ஆம் தேதி தான் தகவல் வருது, இல்லை இந்த படத்துக்கு ஒருத்தர் மட்டும் அப்ஜெக்ஷன் சொல்லியிருக்கிறாரு, அதனால நாங்கள் வந்து யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்து உங்கள் படத்தை நாங்கள் வெளியிட இன்னும் அனுமதி கடிதம் வழங்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார், நாங்கள் வந்து டிசம்பர் 18 கொடுத்தோம், டிசம்பர் 22ஆம் தேதிக்கே நம்ம வந்து கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துட்டோம். நீங்கள் வந்து இப்போ வந்து 5ஆம் தேதி 9ஆம் தேதி வந்து படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து இந்த சமயத்தில் இப்படி சொன்னால் எப்படி அப்படின்னு கேட்டதால அவங்க வந்து ஒருத்தர் யார் அந்த ஒருத்தர், என்ன காரணம் சொல்லியிருக்கிறார் இல்லைங்க அப்படின்னு கேட்குறாங்க. யார் அந்த ஒருவர், என்ன காரணம் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டால் அந்த ஒருத்தர் சொல்கிறாரு, மத ரீதியாக, இன ரீதியாக, என்னங்க அரசியல் ரீதியாக சில குழப்பங்கள் வந்து எனக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் எழுத்து மூலமாக சொல்லியிருக்காரா, வாய்மொழியாக சொல்லியிருக்காரா, அல்லது கையெழுத்து போட மறுத்திருக்கிறாரா அப்படின்னு கேட்டால் இந்த விவரங்கள்லாம் வந்து எங்கள் பிரிவுக்குள்ளே இருக்குது. தகவல் ஒலிபரப்பு மற்றும் தகவல் மற்றும் செய்தி ஒலிபரப்பு துறையினுடைய பிரிவுக்குள்ளே இருக்குது. அந்த பிரிவு விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னதுனால இவங்க உடனடியாக பதறி அடிச்சுட்டு வந்து 5ஆம் தேதி 6ஆம் தேதி உயர்நீதிமன்றத்தில் போய் உயர்நீதிமன்றத்தில் எப்பா ஒருத்தர் தான் சொல்கிறீங்களே, யார் அந்த ஒருத்தர் அப்போ சொல்ல மாட்டோம். கொலையா முந்திரிக்கா நரி நரி சேர்ந்துவா, கொலையா முந்திரிக்கா நரி நரி, யார் அந்த நரி சொல்ல மாட்டோம். நரி சொல்ல மாட்டேங்க. அப்போ தயவு செஞ்சு நிறைய கண்டுபிடிங்க, அந்த ஒருவர் யார், என்ன அப்ஜெக்ஷன் சொன்னார் என்கின்ற விவரத்தை கேளுங்கள் அப்படின்னு அவங்க போய் வந்து அந்த சாஸ்திரி பவன் வாசலில் அந்த செய்தி ஒலிபரப்புத்துறை அந்த தணிக்கை குழுவுடைய ஆஃபீஸை சுற்றி நின்று கெஞ்சி பார்க்குறாங்க. சுற்றி ஓடி வராங்க. அங்கே ஒன்றும் வந்து பதில் இல்லை, வேறு வழி இல்லை. அப்படியே வந்து அடுத்த ட்ராக்கை பிடிச்சி உயர்நீதிமன்றத்தில் போய், ஐயா எங்கள் படத்துக்கு ஒருத்தர் அப்ஜெக்ஷன் சொல்கிறதா சொல்கிறாங்க, அந்த ஒருத்தர் யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, தயவு செஞ்சு நீங்களாவது கண்டுபிடிங்க அப்படின்னா அவங்க உயர்நீதிமன்றம் கூப்பிட்டு அந்த ஒருவர் யார், என்ன மாதிரி தான் அப்ளிகேஷன் கொடுத்தாரு, கொண்டு வாங்க அப்படின்னா அது வந்து அந்த அப்ளிகேஷனை வந்து நாங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிறதா இல்லையாங்கிறத நாங்கள் டெல்லியில் கேட்டு சொல்லணும். எங்கே கேட்டு சொல்லணும்? அது வந்து
தகவல் மற்றும் செய்தி ஒளிபரப்பு துறையினுடைய தலைவர்கிட்ட கேட்டு சொல்லணும். அவர் பர்மிட் பண்ணால் தான் இதெல்லாம் நாங்கள் கோர்ட்டுக்கு கொடுப்போம். அவர் யார், அவர் எப்போ பர்மிஷன் கொடுப்பாருன்னா அவர் கொடுக்கும்போது கொடுப்பாரு. அப்படியா? அப்படின்னா வந்து ஜனவரி 6-7 வந்து இவங்க என்ன செய்கிறாங்க, ஹைகோர்ட்டில் வந்து ப்ரெஷர் பண்ணுறதுனால இவங்க வந்து அப்பீல் போகிறாங்க. அப்பீல் போய் உயர்நீதிமன்ற வக்கீல் அதை தள்ளி போடுறாரு. உயர்நீதிமன்ற சீஃப் ஜஸ்டிஸ் அதை தள்ளி போடுறாரு. வேறு வழியே இல்லாமல் அதுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக வேண்டிய கடமை வந்து தாவேக்காவுடைய கட்சி அந்த ரசிகர்கள் மன்ற கூட்டத்திற்கும் அவர் வெங்கட் நாராயணனும் பட தயாரிப்பு குழுவும் சேர்ந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கு. இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து அதை வந்து படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டிய பொறுப்பில் இருக்குது. ஒரு சாதாரணமாக ஒரு தமிழ்நாட்டில் ஒரு திரைப்படத்தை, அது ஜனநாயகன் அப்படிங்கிற பேர். இப்போ திரைப்படம் விஜய் வந்து மலரும் மலராத பாதி மலர் போல அப்படி எடுத்திருந்தா கண்டிப்பாக அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கும். ஜனநாயகன் அப்படின்னு சொல்கிறாரு, பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிறாரு. தமிழ்நாட்டில் இப்போ வந்து ஜம்மு காஷ்மீரில் வந்து ஆட்சியில் பங்கு உண்டு, குஜராத்தில் ஆட்சியில் பங்கு உண்டு, டெல்லியில் உண்டு, இல்லைங்க, பீகாரில் உண்டு, ராஜஸ்தானில் உண்டு. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் மன்னராட்சி தான் எப்போவுமே தொடர்ந்து இருக்கணும். எல்லா கட்சி ஆரம்பிக்கிறவங்க அத்தனை பேருமே வந்து ஒரே ஒரு கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு ஜெயிக்கிற வரைக்கும் எல்லாம் ஒன்றா உட்காந்து பிரியாணி சாப்பிட்ணும், ஒன்றா வந்து உட்காந்து டாஸ்மாக் கடையில் சாப்பிட்ணும், ஒன்றா டாஸ்மாக் கடைக்கு போகணும், ஒன்றா படுக்கணும், ஒன்றா போஸ்ட் ஒட்டணும், ஒன்றா கொடி ஒட்டணும், ஒன்றா வந்து இரவும் பகலும் உழைக்கணும், அயராது உழைக்கணும் உழைப்பு. ஆனால் ஜெயிச்சதுக்கு அப்புறமே வந்து அவங்க கூட்டம் மட்டும்தான் மந்திரியாக இருக்கணும். மற்ற மீதி கட்சியெல்லாம் சோத்து கட்சியாக போயிடணும். கட்சியை ஆரம்பிக்கிறதுக்குன்னு 2 பேர் தான் இருக்கணும். அந்த 2 பேரும் வந்து தான் மாற்றி வரணும். இவங்க 2 பேருமே ஆட்சியில் பங்கு தரமாட்டார்கள். எங்கள் அதிகாரத்தை எதிர்த்து அல்லது உடைத்து நீங்கள்லாம் அதிகாரம் கேட்பீர்களானால் உங்களுக்கெல்லாம் அதிகாரத்தில் பங்கே கிடையாது அப்படின்னு ஐ பெரியசாமி சொல்லிட்டார். அவர் வந்து அடுத்த பெரியார், இந்தியாவுடைய அடுத்த பெரியார் யாருன்னா திண்டுக்கல்லை சேர்ந்த ஐ பெரியசாமி. பெரியார் மாதிரியே தாடி வச்சுருப்பார். ஆனால் எக்ஸ்ட்ரா வந்து கருப்பாக ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுப்பார் 85 வயசில். 10,000 கோடி 5,000 கோடி மனைவி மேலே வழக்கு, அவர் மீது வழக்கு, அவர் பையன் மீது வழக்கு, இப்படிலாம் வழக்கு இருக்கணும். அப்போ தான் வந்து தமிழ்நாட்டில் மந்திரியாக இருக்கணும். ஒரு வழக்கமே இல்லாமல் நீங்களாம் வந்து ஆட்சியில் பங்கு கேட்டால் இப்படியெல்லாம் வந்து கேட்குறாங்க. அப்போ நமக்கு ஒன்றுமே புரியல. நம்ம படித்த வகையில் ஸ்கூலுக்கு போனோம், காலேஜுக்கு போனோம், கான்ஸ்டியூஷன் புத்தகத்தை பார்த்தோம், சுதந்திர தினத்தை பார்த்தோம், குடியரசு தின விழா பார்க்குறோம். இங்கே வந்து எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் போட்டிருக்கு. அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறதுல வந்து சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம் போட்டிருக்குது. வேலை வாய்ப்பு, அரசியல், வியாபாரம், இத்தனையில் வந்து சம வாய்ப்பு கொடுக்கணும்னு இருக்குது. அப்படி இருக்கும்போது ஆட்சி அதிகாரத்திலே பங்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறப்ப தான் தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சராகவும் அமைச்சர்களாகவும் இருக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் 75 வருஷமாக கட்டி காத்துட்ருக்கோம். இதை உடைக்கிறதுக்கு ஒருத்தர் வர்றேன்னு சொன்னால் ஜனநாயகம் சொல்லிட்டு வரவே கூடாது. பணநாயகம் சொல்லிட்டோன்னா வா, பணநாயகம் சொல்லு. ஒரு வீட்டுக்கு 3000 கொடுக்குறேன்னு சொல்லு, நாங்கள் 4000 கொடுத்துட்றோம். நீங்கள் 8000 கொடுக்குற சொல்லு, நாங்கள் 9000 கொடுக்குறோம். பணநாயக அரசியல் இந்த நாட்டுக்கு தேவை, ஜனநாயக அரசியல் இந்த நாட்டுக்கு தேவையில்லை அப்படின்னு தான் வந்து திண்டுக்கல்லேருந்து ஒருத்தர் குரல் கொடுக்குறாரு. புரியுதா உங்களுக்கு? புரியுது. அதனால திண்டுக்கல்லில் வந்து அவர் எவ்வளோ பெரிய, ஏன்னா நாங்களாம் வந்து நீண்ட நெடுக்காலவா பஸ் ஸ்டாண்டில் வந்து உட்காந்து வந்து திருச்சின்னு வந்து புரோக்கர் வேலை பார்த்தவங்களாம் நாங்கள் மந்திரியாக மாறி இருக்கோம். என்னங்க, நாங்கள் வந்து பொம்பளை வேஷம் போட்டு டான்ஸ் ஆடினவங்களாம் வந்து இன்றைக்கி வந்து காலேஜ் ஓனராக மாறி இருக்கோம். சாராய கடையில் வந்து சாக்கடா கழுவிட்டு இருந்தவங்களாம் நாங்கள் மந்திரியாக மாறி இருக்கோம். இப்படி நீங்களும் போய் சாராய கடையில் வந்து சாக்கடா கடையிலேருந்து தொடங்கி வாங்க. நீங்கள் நடிகராக இருந்தாலும் வரக்கூடாது. இப்படி பல அரசியல் தகுதிகள் தமிழ்நாட்டில் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒதுக்கி வச்சுருக்காங்கம்மா. நீங்கள் ஏற்கனவே வந்து 13 வழக்குகள் வந்து உங்கள் மேலே போடப்பட்டிருக்கணும். அந்த வழக்குகள்லாம் கீழ்கோர்ட்லேருந்து மேல்கோர்ட் வரைக்கும் தள்ளுபடி பண்ணியிருக்கணும். A+ மந்திரியாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் வந்து துணை முதல்வராகி நீங்கள் முதலமைச்சர். அதில் எக்ஸப்ஷனில் வந்து நேரடியாக சினிமாவில் வந்து உள்ள வரணும்னா அவர் வந்து பழைய முதலமைச்சர் மகனாக இருக்கணும். தம்பி மாதிரி வந்து பழைய முதலமைச்சர் மகனாக இருந்தால் வரலாம். ஆனால் ஒரு சாதாரண மனிதனுடைய குடும்பத்தில் பிறந்து ஒருத்தர் வந்து அரசியல் அதிகாரம்லாம் கேட்கக்கூடாது. போட்டியிட விருப்பப்படுறவங்களாம் வந்து விருப்ப மனு கொடுங்க அப்படின்னு சொல்லி சும்மா வந்து ஒரு கவுண்டரை ஓப்பன் பண்ணி வைப்போம். ஆளுக்கு 10,000 கட்டுக்கடா அப்படின்னு சொன்னாவே அதுலேயே வந்து 13 கோடி 26 கோடி எங்களுக்கு வருமானம் வந்துடும். அந்த 23 கோடி அல்லது 209 கோடியை வச்சு நாங்கள் எலெக்ஷனே நடத்தி முடிச்சிடுவோம். இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மெத்தடு. இதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் நீ வந்து நேரடியாக வந்து ஜனநாயகத்தை பற்றி நீ பேசுனா எந்த விதத்தில் நியாயம்? விஜய்க்கு அரசியலே தெரியாது. அவர் ஒரு சினிமா நடிகர். என்னங்க,
இப்படியெல்லாம் அவர் வந்து சினிமாவில் வந்து நேரடியாக வந்திருக்காரு, அவருக்கு அரசியல் தெரியாது இல்லைங்க அப்படின்னு. இப்போ அவர் பாட்டுக்கு நேராக வந்து திமுக ஒரு தீய சக்தி தீய சக்தி தீய சக்திங்கிறாரு, திருமாவளவன் ஒரு தீய சக்தி தீய சக்தி. சரி இப்போ அப்படி சரி அரசியலை கற்றுக்கலாமே அப்படின்னு வைகோபால் சாமி அண்ணனுடைய படத்தை வைகோபால் சாமி பேசுறது, பழைய அரசியல்வாதிகள் பேசுறதெல்லாம் போய் கேட்கலான்னா, வைகோபால் சாமி அப்போ சொன்னார் திமுக ஒரு தீய சக்தி, அதை எதிர்த்து நான் வந்து கட்சியை ஆரம்பிக்கணும், அப்புறம் வந்து அந்த கட்சியை மூடிட்டு மறுபடியும் அவர்கிட்டே போகணும். கமலஹாசன் ஒரு பெரிய அரசியல்வாதியாக இருந்தார், அவரை போய் பார்க்கலாம். கமலஹாசன் வந்து ஸ்டார்ச் லைட்டை தூக்கி அடித்தார், அதுக்கப்புறமே போய் அப்படி சுற்றி வந்து அந்த கட்சியிலே ஐக்கியமாகும். ஸோ தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பித்தா மறுபடியும் அப்படி சுற்றி வந்து இந்த கட்சியில் தான் போய் ஐக்கியமாகணும் ஒழிய தனியாக நான் முதலமைச்சர் ஆவேன் அப்படின்லாம் வந்து யாரும் சொல்லக்கூடாது தம்பி. விஜய்க்கு அரசியலே தெரியல சார். சென்சார் போர்டுல இருந்து கேவியட் மனு தாக்கல் கொடுத்திருக்காங்க. கேவியட் மனு தாக்கல் அப்படின்னா என்ன, எதனால அந்த ஒரு தாக்கலை கொடுத்திருக்காங்க? இது வந்து இவங்க உயர்நீதிமன்றத்திலேயே வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தமிழ்நாடு இங்கேயே வச்சு இந்த கேஸை வந்து காலதாமதப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க ஜனநாயகன். இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிந்ததுனால அவங்க என்ன செய்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு கேவியட் மனுவை போட்டாலும் கேவியட் மனு அப்படின்னா என்ன அப்படின்னா, விஜய் தரப்பில் அப்பீல் வந்தாங்கன்னா அந்த காப்பீஸை எங்களுக்கு கொடுங்க, காப்பீஸ் எங்களுக்கு கொடுத்துட்டு இன்டிமேஷன் கொடுத்ததுக்கு அப்புறமே நீங்கள் இது விசாரணை பண்ணி அதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து கேவியட் மனுமா. ஜனநாயகன் படத்துடைய படக்குழுவினர் என்ன மாதிரியான வேண்டுதல்களை, என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகளை அல்லது வேண்டுதல்களை அடிப்படையாக வந்து அப்பீல் வராங்க அப்படிங்கிற பேப்பர் தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு மேலே ஒரு 10 கொஸ்டினை ரெடி பண்ணி இந்தந்த காரணமெல்லாம் வந்து இப்போ படத்தை வந்து தணிக்கை குழு கையில் தானே பெட்டி இருக்குது, மறுபடியும் வந்து ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக இந்த பக்கம் ஒரு ஸ்க்ரீன் இந்த பக்கம் ஒரு ஸ்க்ரீன் வச்சு போட்டு பாருங்க, எல்லாம் ஆளுக்கு 12 குற்றத்தை கண்டுபிடிங்கள் அப்படின்னு வந்து நோட் பண்ண சொல்லி நோட்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அத்தனை பதிலையும் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கொண்டாந்து இவ்வளோ குறை இருக்குதுங்க அப்படின்னு சொல்வதற்கு முயற்சி பண்ணுவார்கள். என்னங்க, போற்றுவார் போற்றட்டும், பொழுதிவாரி தூற்றுவார் தோற்றட்டும், ஏற்றதோர் கருத்தும் இயற்கை நீதியும் தான் எப்போதுமே வெல்லும். இதுதான் வந்து இந்த மக்கள் சமூகத்தில் இந்த பிரபஞ்சம் நடத்துகின்ற பெரிய நாடகமே வந்து இறுதியில் வந்து சத்தியமே ஜெயிக்கும் அப்படிங்கிறதான் வந்து காந்தியோடைய சொல்லு. இல்லைங்க, காந்தி என்ன சொல்லியிருக்காரு, சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் நீதிக்கும் அநீதிக்கும் போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கும், இறுதியில் வந்து சத்தியமே ஜெயிக்கும் அப்படி சொல்லியிருக்கிறாரு. கார்ல் மார்க்ஸ் என்ன சொல்லியிருக்காரு, கருத்து ஒன்று தோன்றும், அந்த கருத்துக்கு எதிர்வாதம் தோன்றும், கருத்தும் எதிர்வாதமும் ஒன்றோடு ஒன்று மோதி உரசுகிற பொழுது அதுக்கு ஒரு புதிதாய் ஒரு குழந்தை பிறக்கும், அது வந்து புதிய ஒரு கருத்தியலை உருவாக்கும். அந்த கருத்தியல் 10 அல்லது 20 ஆண்டுகளுக்கு 2 டிகேடுக்கு அது நடைபோடும்பாங்க. இப்போ பழைய தமிழ்நாட்டிலும் இந்தியாவில் இருக்கிற கருத்தியல்வாதி எதிர்கருத்தியல்வாதிகள் வந்து என்ன பார்த்தீங்கன்னா திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் புதிய கருத்து ஒன்று தோண்டி இருக்கிறது. இது கார்ல் மார்க்ஸ் சொல்லியிருக்காரு, காலத்தின் கட்டாயத்தின் காரணமாக வந்து ஒரு புதிய கருத்தியல் தோன்றும், அது ஒரு 20 வருஷத்துக்கு இந்த நாட்டில் வந்து நிலையாய் நிற்கும் சொல்லியிருக்காரு. தயவு செஞ்சு எல்லாம் கார்ல் மார்க்ஸ் எடுத்து படிச்சு பாருங்க. என்னங்க, புதிய கருத்தியலை யாராலும் நிறுத்த முடியாது. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இந்த ஏழைகள் வேதனை பட மாட்டார். எம்ஜிஆர் ஒரு பெரிய பிரம்மசூத்திரம்லாம் கிடையாது. எம்ஜிஆர் என்ன சொன்னாரு, புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனி மழை பொழிகிறது, நான் வருகையிலே என்னை வரவேற்க கரூர் முழுவதும் வந்து என்னுடைய தம்பியெல்லாம் பூமழை பொழிகிறார்கள் அப்படின்னு அவர் பாடுறார். அவர் பணம் கொடுத்து கூட்டம் சேர்க்கவில்லை அப்படின்னு தயவு செஞ்சு வந்து நிதர்சனமாக புரிஞ்சுக்குங்க. என்னங்க, ஜனநாயகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் வந்து வச்சுக்கிட்டு அவருடைய லெட்டர் பேடில் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு திருக்குறள்லேருந்து ஒரு குரல் எடுத்து போட்டுட்டு அவன் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு எங்கெங்கேயோ போய் அரசியல் நிபுணர்களை வந்து பீகார்லேருந்து 300 கோடி ரூபாய்க்கு வாடகை கூட்டிகிட்டு வராங்க. நம்ம தம்பி எங்கே எடுத்தான்னு தெரியுமா உங்களுக்கு, இந்த திருக்குறள் புத்தகத்திலேருந்து ஒரு குரல் எடுத்து பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும். சரி, அதுக்கப்புறம் இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை எடுப்பியா, அதில் என்ன எழுதிருக்குதுங்க, அது வந்து சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம், அரசியல் அனைவருக்குமானது, இது 3 எடுத்து வச்சு போடுங்க. சரி, ஆட்கள் எங்கே எடுக்கலாம், அஞ்சலி அம்மாள் நம்ம கடலூர்காரம்மா, நம்ம பெரியார் ஈரோடுக்காரரு, இந்த அம்பேத்கர் இந்தியா முழுவதும் இருக்காரு, அவர் தான் கான்ஸ்டியூஷன் எழுதினாரு, இவங்க 5 பேர்த்தையும் பிடிச்சி போடுங்க. சும்மா ஒரு சாதாரணமாக
ஏன்னா இந்த 5மே வந்து உண்மை பிம்பங்கள், அதை தோற்கடிக்க முடியாது. ஏன்னா அவங்க கொள்கைவாதிகள், கோட்பாடுவாதிகள். இந்த உலகம் இருக்க வரைக்கும் அவங்க கோட்பாடு அளிப்பதற்கு யாராலையும் முடியாது. அந்த கோட்பாடுகளை தூக்கி மேடையில் நிறுத்திட்டானே, அவனை எப்படி ஏற்கிறது? நம்மளாம் வந்து இவங்களை பொய் சொல்றதுக்கு மட்டும் தானே பயன்படுத்திட்டு இருந்தோம். அவங்க பேரை சொல்லணும், என்னங்க எல்லா மேடைகள்லையும் அவங்க பேரெல்லாம் சொல்லணும். அவங்க கொள்கைகளை வந்து நம்ம வந்து மறந்துடணும். கீழே இறங்கி போகும்போதே அந்த கொள்கையை அப்படியே அமல்படுத்துறேன்னு சொல்றாரு. இவர் அரசியலுக்குள்ளேயே விடக்கூடாது. ஆக பணநாயகமா அல்லது ஜனநாயகமா அப்படிங்கிறது தான் இப்போ தமிழ்நாட்டில் அரசியலில் மிகப்பெரிய கேள்விக்குறி. இங்கே இருக்கிற அரசியல் தலைவர்கள் டாஸ்மாக்ல இருந்தும், மண் அள்ளுறதுலேருந்தும், கல்குவாரிகள்லேருந்தும், மணல் அள்ளுறதுலேருந்தும், இன்னும் வந்து எக்ஸு ஒய் இஜெட்டு நம்ம சொன்னீங்கன்னா நீங்கள் சாயந்தரம் மயக்கம் வந்துடும். அத்தனை பிரான்ச்சில் பணத்தை கலெக்ட் பண்ணி வர 2026 ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 234 தொகுதிக்கும் எந்தெந்த ஆட்கள்கிட்ட எவ்வளோ பணத்தை கொடுத்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருக்கிற பொழுது இந்த ஆள் வந்து ஜனநாயகம்னு பேசுகிறாரு. ஒருவேளை சம்பாரித்த பணத்தெல்லாம் வச்சு ஆதவ அர்ஜுனா பணம்லாம் வாங்கிட்டு வந்து இவரும் பணநாயக போட்டியில் வந்தால் நம்ம அதிகமாக பணத்தை கொடுத்து வென்றலாம். ஆனால் பேசுகிறது உண்மையான ஜனநாயகமாக இருக்கே, என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்குமே குழப்பமாக இருக்குமா. இதை தாண்டி விஜய் வெளியே வரட்டும். ஏன்னா ஜனநாயகம் இந்த நாட்டில் வந்து அரசியல், இந்த இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் 1950 ஜனவரி 26 அன்று 1948 தொடங்கி கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் வந்து 10 நாடுகளுடைய சாராம்சம், 10 நாடுகள் ஏற்கனவே விடுதலை பெற்று வெற்றிகரமாக நடந்திருக்கிற அடிப்படை உரிமைகளும் மற்றும் தனி மனித உரிமைகளையும் வந்து கோர்த்து எடுத்து விடிய விடிய தூங்காமல் கிட்டத்தட்ட 200 நாட்கள் தூங்காமல் விடிய விடிய எழுதி இந்த நாட்டு மக்கள் அனைவருக்குமே நல்லது செய்யக்கூடிய கொள்கைகள் எதுவோ அதை வந்து கிட்டத்தட்ட 395 செக்ஷனுக்குள்ளே எழுதி அடக்கி ஒரு புத்தகமாக வடிவமைச்சு இதையா கான்ஸ்டியூஷனு, இந்த அடிப்படையில் எல்லாம் பயணம் பண்ணோம்னா யாராலையும் இதை உடைக்க முடியாது அப்படின்னு எழுதி அதவே இந்திய நாட்டினுடைய அரசியல் அமைப்பு சட்டமாக மாற்றிட்டு போயிட்டாரு டாக்டர் அம்பேத்கர். அதை வந்து உடைச்சிப்பிடலாம் இல்லைங்க. அம்பேத்கர் சொல்கிறது வந்து கரெக்டாக அம்பேத்கர் நினைவு நாள் அன்னைக்கு நம்ம பேசலாம் இல்லைங்க. குடியரசு தின அன்னைக்கு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார் அப்படின்னு வாய்க்கிலேயே பேசலாம். அம்பேத்கர் சிலைக்கு போய் மாலை போடலாம். இவ்வளவுதான் பயன்படுத்தணும். சட்டத்தை அப்படியே அமல்படுத்துறேன்னு விஜய் வராரு, என்னையா நியாயமா இருக்கு? கரெக்டாமா? புரிஞ்சுட்டீங்க? அப்ப இந்த பேட்டியில நான் தான் ஜெயிச்சிருக்கேன். அது போல விஜய் ஜெயிக்கிட்டோம். நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.